புதுச்சேரி கருவடிக்குப்பம் பாத்திமா அரசு நிதி உதவி பெறும் பள்ளி நிர்வாகத்தை கண்டித்து ஓய்வூதியதாரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பாத்திமா அரசு நிதி உதவி பெறும் ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு நிர்வாகம் தர வேண்டிய 5% ஓய்வூதிய பங்கை கட்டாமல் இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் ஓய்வூதிய பங்கை உடனடியாக கட்டிட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியும் கடந்த 6 மாத காலமாக கருவடிக்குப்பம் பாத்திமா அரசு நிதி உதவி பெறும் ஆண்கள் பள்ளி நிர்வாகம் மறுப்பு தெரிவித்து காலம் கடத்தி வந்துள்ளது. புதுவை மாநிலத்தில் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகள் 35 உள்ளது. அவற்றில் 34 பள்ளிகள் 5% ஓய்வூதிய பங்கை முறையாக கட்டிவிட்டது. ஆனால் கல்வித்துறை பலமுறை வலியுறுத்தியும் 5% ஓய்வூதிய பங்கை கட்டாமல் மறுத்து வரும் ஒரே பள்ளி பாத்திமா அரசு நிதி உதவி பெறும் ஆண்கள் பள்ளி என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் பல இன்னல்களுக்கு உட்பட்ட அந்த பள்ளியை சார்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் தங்கள் கண்டனத்தை வெளிப்படுத்தும் வகையில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் பள்ளியின் வாயில் முன்பாக நடத்தினர். இதில் ஓய்வு பெற்ற அனைத்து ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் பள்ளி நிர்வாகத்தை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். போராட்டத்தில் ஈடுபட்ட ஓய்வூதியதாரர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம் மற்றும் பிரகாஷ்குமார் உள்ளிட்டோர் ஆதரவு அளித்தனர். மேலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாத்திமா உயர்நிலைப் பள்ளி நிர்வாகம் 5% ஓய்வூதிய பங்கை கட்ட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். இந்த போராட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள், காலம் சென்ற ஆசிரியர்களின் துணைவியர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டு போராட்டம் வெற்றியடைய ஒத்துழைப்பு அளித்தனர்.